அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வானில் நடைபெறும் அதிசய நிகழ்வாக முழு சந்திர கிரகணம், சிவப்பு சந்திரன் என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சந்திர கிரகணம் நடைபெற போகிறது. அப்படி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் என்பது ராகு மற்றும் கேது என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சந்திர கிரகணத்தின் போது பாம்பு சந்திரனை முழுங்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற ஒன்றாகவும் பழிவாங்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் கிரகணத்தின் போது நிச்சயமாக இதை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் கிரகண தோஷங்கள் அனைத்தும் நீங்கி யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளின் அமைப்பும் சரி, கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. பொதுவாகவே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்பது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை எடுத்தபோது அதை தேவர்கள் ஒரு வரிசையிலும் அசுரர்கள் ஒரு வரிசையிலும் பெறுவதற்காக நின்று கொண்டிருக்கும் போது அசுரரில் ஒருவர் தேவர் உருவத்திற்கு மாறி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருந்து இந்த அமிர்தத்தை மோகினியிடம் இருந்து பெற்று பருகுகிறாருங்க. மோகினி என்பது விஷ்ணுவின் அவதாரமாக பார்க்கப்படுகிறது. மோகினியும் இதை உணர்ந்து கொள்ளாமல் கொடுத்து விடுகிறார். ஆனால் அந்த அசுரருக்கு வலப்புறமும் இடப்புறமும் அமர்ந்திருந்த சூரியனும் சந்திரனும் அதை மோகினியிடம் தெரிவிக்க விஷ்ணு மோகினி அவதாரத்தில் அந்த அசுரரின் தலையை துண்டித்து விடுகிறார். தலை ஒரு புறமும் அதற்கு நேர் எதிராக உடல் ஒரு புறமும் போய் விழுகிறது. இதனால்தான் ராகுவிற்கு நேர் எதிர் திசையில் கேதுவின் அமைப்பு சந்திரனிடம் இருந்து பார்க்கும் போது தெரிகிறது. அது மட்டுமல்லாது மிகுந்த கடுமையான தவத்தை மேற்கொண்டு அருள் பெற்று தலையை இழந்த உடலுக்கு பாம்புவின் தலையையும், உடலை இழந்த தலைக்கு பாம்புவின் வால் பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடல் பகுதி முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் ராகு கேது பாம்பு கிரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ராகு கேது இயற்கையாகவே அபசு கிரகம் என்றாலும் பாவ கிரகம் என்றாலும் கூட அவை இரண்டும் அமிர்தத்தை உன்றதால் பல நல்ல யோகங்களையும் மனித வாழ்வில் ஏற்படுத்தும். எனவேதான் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். அதே போன்று கேதுவை போல் மனநிறைவும் நேர்மறையான சிந்தனையும் அனைத்து செயல்களிலும் தெளிவும் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. நவ கிரகங்களின் வரிசையில் இவையும் வலுவாக இடம்பெறுகின்றன. ராகுவின் வாகனமாக புலியும், கேதுவின் வாகனமாக மீனும் பார்க்கப்படுகிறது. இந்த இரு கிரக நிலைகளும் நவ கிரகங்களின் புனிதத்துவத்தை அடையக்கூடிய வகையில் இடம்பெற்றாலும் கூட அவற்றிற்கு நடைபெற்ற இந்த அநியாய நிகழ்வை எண்ணி பார்க்கும் போது சூரியன் மற்றும் சந்திரனை பழிவாங்க துடிக்கின்றன. அப்படி துடிக்கும் போது நடைபெறக்கூடிய நிகழ்வுதான் இந்த சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும். இதிலும் குறிப்பாக இந்த வேளையில் இந்த சந்திர கிரகணம் வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து சூரிய கிரகணம் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. சந்திர கிரகணம் என்பது பாம்புவை சந்திரன் முழுங்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் இறைவன் கூட தனது சக்தியை இழக்கிறார். எனவேதான் கிரகணத்தின் போது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அறிவியல் படி பார்த்தாலும் சில கதிர்வீச்சுகள் வெளிவருகின்றன என்று சொல்கிறார்கள். ஆனால் அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அறிவியல் என்பது இன்றைக்கு ஒன்று சொல்லப்படும், அது நாளைக்கு தவறு என்று சொல்லப்பட்டு வேறொன்று சொல்லப்படுவதற்கான சூழல் உருவாகும். ஆனால் ஆன்மீகம் அப்படி அல்ல. முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் மனித வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக கட்டமைக்கப்பட்ட ஒன்று. எனவே ஆன்மீகத்தின்படி கிரகணம் நடைபெறும் போது சில நிகழ்வுகளை நாம் கடைபிடிப்பதால் கிரகண தோஷம் என்பது முற்றிலுமாக நீங்கி பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக ஏற்படும். இந்த சந்திர கிரகணம் இரவு 9:55 மணிக்கு துவங்கக்கூடிய சந்திர கிரகணம் நள்ளிரவு 1:53 வரை நீடிக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்கலாம். இந்தியா மட்டுமல்ல, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்க்க முடியும். வானில் நடைபெறக்கூடிய அற்புதமான நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை நாம் வெறும் கண்களால் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம். உபகரணங்களை பயன்படுத்தியும் பார்க்கலாம். அதனால் ஒரு தவறும் கிடையாது. ஏனென்றால் வானில் நடைபெறக்கூடிய இது போன்ற அதிசய நிகழ்வுகளை பார்ப்பது என்பதும் ஒரு வரம் வாங்கிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அவற்றால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் கிரகணம் நடைபெறும் போது சில நடைமுறைகளை கடைபிடிப்பது நல்லது. இந்த வேளையில்
வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ல் ராகு வலுவாக வீற்றிருக்கும் போது அவருடன் சந்திரன் இணைந்திருக்கிறார். அதே போன்று சூரியன் ஆட்சி பலம் பெற்று தைரியத்தில் இருக்கும் போது அவருடன் கேது இணைந்திருக்கிறார். ராகு கேது சூரியன் மற்றும் சந்திரனுடன் இணைந்து பழிவாங்கும் நிகழ்வை அற்புதமாக ஏற்படுத்துகின்றன. எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து வித்யாகாரகரான புதன், ராசியின் அதிபதியான புதனும் பலம் பெறுவதால் நல்ல மாற்றம் உண்டு. ஜென்ம ராசியில் வலுவாக வீற்றிருக்கிறார் குரு. கர்மஸ்தானமாகிய 10ல் வக்ரகதியில் இருக்கிறாருங்க சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ராகுவுடன் இணைந்த ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தானத்திலும் தனஸ்தானமாகிய 2ல் சுக்கிரன் வலுவாக வீற்றிருக்கிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் வலுவாக இருக்கக்கூடிய தருணத்துல பொதுவாகவே சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுவது என்ன, சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுவது என்ன என்று பார்க்கும்போது சூரிய கிரகணம் என்பது சூரியனை வலுவிழக்க செய்யும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது சூரியனின் ஆற்றல் பூமிக்கு கிடைக்கும் அமைப்பை தடுக்கும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் சூரியனுடைய ஒளி நேரடியாக பூமியை வந்து சேராத வகையில் சந்திரன் நடுவில் வந்து அந்த சூரிய ஒளி வருவதை தடுக்கிறாருங்க. இது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படுகிறது. இதற்கு நேர் எதிராக சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனின் ஒளி சந்திரனை சென்று அடையாமல் பூமி குறுக்கே வந்து அந்த ஒளியை முற்றிலுமாக தடுப்பது முழு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அதே சமயம் பகுதியாக குறைப்பது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிரை பெற்று சந்திரன் ஒளிரும் தன்மையை வெளிப்படுத்த இயலாமல் மங்களாக மாறுவது அல்லது கருமையாக மாறுவது, ஒளிச்சிதறால் சிவப்பாக மாறுவது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. பூமியின் நிழல் முழுமையாக சந்திரனின் மீது படுவும் போது சந்திரனால் ஒளிரும் தன்மை இழக்கிறது, மங்களாக தோன்றுகிறது. இதைதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகின்றன. சந்திரன் விளக்கும் தருணத்தில் சந்திரனை ராகு கேது என்று சொல்லக்கூடிய பாம்பு கிரகமான பாம்பு விழுங்குகிறது என்பதும் தான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் நிச்சயமாக சில விஷயங்களை கடைபிடிப்பது நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் பகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை தவிர்ப்பது நல்லது. இரவு நேரம் என்பதால் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இரவு நேர பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. அதே போன்று கர்ப்பிணிகள், குழந்தைகள் மற்றும் குறிப்பிட்ட நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களும் இந்த சந்திர கிரகணத்தின் போது சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக அமையும். உணவு சமைத்தல் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். காய்கறிகளை இந்த நேரத்தில் வெட்டுவதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. அதைவிட இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய குறிப்பிட்ட நேரத்தில் உணவு அருந்துதலையும் தண்ணீர் அருந்துதலையும் தவிர்க்க வேண்டும். உணவு சாப்பிடுவதாலும் தண்ணீர் குடிப்பதாலும் கிரகணத்தினால் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கிரகணத்தின் போது உணவு அருந்துதலையும் தண்ணீர் அருந்துதலையும் தவிர்த்து விடுங்க. ஏனென்றால் சில பாதிப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பயணம் செய்வதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பதன் மூலம் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தேவையற்ற கதிர்வீச்சுகளால் பாதிப்புகளை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். தவிர்க்க முடியாத பயணங்கள் என்றால் கிரகண தோஷங்களை குறைக்கக்கூடிய கருப்பை, கோரப்புல் போன்றவற்றை பயன்படுத்தலாம். உடன் எடுத்து செல்லும் போது கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். அதே போன்று மங்களகரமான சுபகாரியங்களை திட்டமிடுதல் போன்ற பணியையும் அறவே தவிர்ப்பது நல்லதாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் என்பது இறைவனின் சக்தியையும் விளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த நேரங்களில் நிச்சயமாக ஆலயம் பூட்டிதான் இருக்கும். எனவே வீட்டில் இருப்பது, வீட்டில் இருந்து இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. இரவு நேரம் என்பதால் நிச்சயமாக ஓய்வெடுக்கலாம், தூங்கலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது மட்டுமல்லாது இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது பார்க்கலாமா என்றால் அதுவும் தவறு கிடையாது, பார்க்கலாம். என்றால் வானில் எப்போதாவது நடைபெறக்கூடிய இந்த அதிசய நிகழ்வுகளை பார்த்து மகிழ்வதும் ஒரு வரமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வெளியில் இருப்பதை விட வீட்டில் இருப்பதே சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக குளித்து விடுங்கள். குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள். கிரகண தோஷத்தினால் ஏற்பட
காணப்படக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதோடு நல்ல மாற்றமும் எதிர்பாராத பல யோகா வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்குரிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.